இடைமுழக்கம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். இன்று 19ஆம் நாள், அதாவது யுத்தம் முற்றுமுழுதாக முடிவிற்று இன்று முற்றுமுழுதாக மக்கள் முள்ளிவாய்க்கால் பகுதியிலிருந்து வெளியேறிய நாள். அதனால் தான் 19ஆம் திகதி வரை இந்த யுத்தம் நீடித்ததாக சொல்கிறார்கள். 18 நிறைவுற்றாலும் 19ஆம் திகதி வரை அங்கே மக்கள் குடிகொண்டிருந்தார்கள். அதனால் தான் அதை 19ஆம் தேதியை குறிப்பிட்டிருந்தார்கள். உண்மையில் முள்ளிவாய்க்கால் நினைவு நிகழ்வு நடந்து முடிந்திருக்கிறது. 2009ஆம் ஆண்டு எவ்வாறு யுத்தம் நிறைவு பெற்றது, அதுபோன்று 2026ஆம் ஆண்டின் நினைவு நிகழ்வுகளும் முள்ளிவாய்க்கால் நினைவு நிகழ்வுகளும் நடந்து முடிந்திருக்கிறது. இது இவ்வாறு தொடரப்போகின்றதா, அல்லது நாங்கள் அடுத்த படத்திற்காக காத்து கொண்டிருக்க போகின்றோமா, அதற்குள் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்றெல்லாம் என்ன தோன்றினாலும் அதை செயற்படுத்துவதற்கு யார் இருக்கிறார் என்று கேள்வி கேட்டால் அதற்கு பதிலில்லை. நிகழ்வை செய்வதற்கு எல்லோரும் ஓடி வருகிறோம், எல்லோரும் அதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த மாவீரர்கள் இட்டு சென்ற அந்த அவர்களுடைய எண்ணக்கருக்களை நாங்கள் யார் சுமந்து அந்த பணிகளை முடிக்கப் போகின்றோம், அல்லது யார் அதற்கான முயற்சிகளை எடுக்கப் போகின்றோம் என்றால் அதற்காக யாரும் தயாராகவில்லை. இந்த நினைவு நிகழ்வு முடிந்தால் அடுத்த நினைவு நிகழ்வுக்காக நாங்கள் தயாராகுவோம். அடுத்த நினைவு நிகழ்வு நாங்கள் பெரிதாக செய்யக்கூடிய நினைவு நிகழ்வு என்றால் திலீபண்ணி அவர்களின் நினைவு நிகழ்வு இருக்கிறது. அதற்கு அங்கால் மாவீரர் நாள் நினைவு நிகழ்வு இருக்கிறது. இவ்வாறு ஒவ்வொன்றையும் நாங்கள் செய்து கொண்டிருப்போம். ஆனால் அந்த மாவீரர்களின் எண்ணங்கள், அவர்கள் எதற்காக இந்த சாவுகளை தழுவிக்கொண்டார்கள், அவர்களின் இலட்சிய பாதை என்ன என்பதை நாங்கள் யாரும் புரிந்து கொண்டு செயற்படுத்துவதற்கு தயாராக இல்லை. எல்லாருமே தலைமைத்துவம் ஆகுவதற்காக, தலைவர் ஆகுவதற்காக, இந்த மக்களை நிர்வகிப்பதற்காக நாங்கள் எல்லாருமே தயாராக இருக்கின்றோம். ஆனால் இந்த மக்களின் நல்வாழ்வுக்காக தமிழன் தன்னைத்தானே ஆள வேண்டும் என்ற அந்த உயர்ந்த சிந்தனைக்காக வீரச்சாவை தழுவிக்கொண்ட எங்களுடைய மாவீரர்களின் எண்ணங்களை, அதை அந்த பெற்றார்படும் துயரங்களை நாங்கள் யாரும் கருத்தில் கொள்ளாதவர்களாகவே இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, 2026ஆம் ஆண்டின் முள்ளிவாய்க்கால் நினைவு நிகழ்வு முடிந்திருக்கிறது. அங்கும் இந்த முறை பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்திருக்கின்றார்கள். சிறு சிறு குறைபாடுகள் இருந்தாலும் நினைவு நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. எதிர்வரும் காலங்களிலே இந்த மக்கள் நினைவேந்துவதற்கான அந்த தீபங்களை அதிகரித்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். பல பெற்றார்கள், பல உருத்துடையோர் அந்த தீபங்கள் ஏற்ற முடியாமல் தவித்திருந்ததை எங்களால் பார்க்க முடிந்தது. உண்மையில் அவர்கள் பல தூரங்களிலிருந்து, பல தேசங்களில் இருந்து வருகை தருகிறார்கள். அந்த நம்பிக்கையில் தன்னுடைய பிள்ளைக்காக அதிலே ஒரு தீபமேற்றி அதை நினைவு கூர்ந்துவிட்டு கண்ணீர் விட்டு செல்லலாம் என்ற அந்த நினைவுகளோடு அங்கே வருவார்கள். அவர்களுடைய மனக்கிடக்கைகள் கிட்டத்தட்ட இன்று 17 வருடங்களை கடந்து விட்டோம். அவர்களுடைய மனதிலே இருக்கிற துயரங்களை அந்த இடத்திலே கண்ணீர் விட்டு அழுவதற்காக அவர்கள் பல தேசங்களில் இருந்து வருகிறார்கள். எனவே இந்த அவர்களுக்காக ஒவ்வொரு தீபங்களையும் நாங்கள் ஒழுங்கு செய்கின்ற பொழுது இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒழுங்கு செய்தால் சிறப்பாக இருக்கும். அந்த நிலைமைகளை கண்ணால் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஒரு தாய் படத்துடன் கொண்டு வந்து கூட அந்த படத்தை வைக்க முடியாமல் ஒரு தடிக்குச்சியை கொண்டு வந்து அது இந்த நிலத்திலே குத்தி படத்தை சாற்ற முயற்சித்த பொழுது ஒரு இளைஞன் ஒருவர் தனது உறவினருக்காக விளக்கேற்ற நின்ற அந்த இடத்திலே விலத்தி விட்டு அந்த தாயை அந்த படத்தை வைக்க விட்டு அவருக்கான அந்த ஒழுங்கை அங்கே செய்திருந்தார். உண்மையில் பார்க்கின்ற பொழுது ஒரு வேதனையாகத்தான் இருந்தது. எனவே தயவு செய்து இந்த மக்களுக்கான இந்த தீபங்களை கொஞ்சம் அதிகமாக ஒழுங்கு செய்யுங்கள். அது இன்னும் சிறப்பாக இருக்கும். நான் அறிந்த பொழுது கூட கிட்டத்தட்ட நான் ஒரு மணித்தியாலத்துக்கு முதலே வந்து விட்டேன். வந்த பொழுது கூட எனக்கு இங்கே தீபம் கிடைக்கவில்லை என்று சேர்ந்து ஒரு இடத்தில் சேர்ந்து நின்று கொளுத்தியிருந்தார்கள். உண்மையில் எதிர்காலத்திலே அதை சிறப்பாக செய்வோம். இதைவிட ஒரு முக்கியமான நிகழ்வு நேற்று நடைபெற்றிருக்கிறது. அதாவது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்விலே இன்னும் ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. தமிழின படுகொலை மனித உரிமை கண்காணிப்பகத்தின் ஆசிய பணிப்பாளர் ஐநா மீது
கடும் விமர்சனம் என்றொரு நிகழ்வு, அதாவது ஒரு சந்திப்பு நேற்று நடைபெற்றிருக்கிறது. அது தொடர்பான செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. தமிழின படுகொலை தொடர்பிலே மனித உரிமை கண்காணிப்பகத்தின் ஆசிய பணிப்பாளர் ஐநா மீது கடும் விமர்சனம் என்ற அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. அந்த சந்திப்பு தொடர்பான செய்தி. இந்த செய்திகள் ஏற்கனவே அதற்கு முன்னர் இருந்த அதிகாரிகளும் கூட இது தொடர்பாக பேசியிருக்கிறார்கள். ஆனால் இது செயற்பாட்டில் வந்தால்தான் சிறப்பாக இருக்கும். நவநீதம் பிள்ளை அம்மையார் இருந்த பொழுது கூட மிக கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார். அதன் பிற்பாடு பேச்சளவில் அல்லது கால அவகாசங்களில் சென்று கொண்டிருக்கிறதே தவிர செயற்பாட்டில் இல்லை. அதாவது பொதுக்குழுவோடு நேற்று இந்த விடயம் தொடர்பிலே பேசியிருக்கிறார் அம்மையார் அவர்கள். இந்த நினைவேந்தல் நிகழ்விலே கலந்து கொண்டிருந்த பணிப்பாளர் எலைன் பியர்சன் இந்த நினைவு வணக்க நிகழ்விலே கலந்துவிட்டு இந்த செய்தியை தெரிவித்திருக்கிறார். அதாவது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அழுத்தங்களை மீறித்தான் அவர் முள்ளிவாய்க்கால் பகுதிக்கு சென்றிருக்கிறார். அவர் தமிழர்கள் மீது நடத்தப்பட்ட கொடுமைகளுக்கு பொறுப்பு கூறல் மற்றும் நீதி வழங்க வேண்டிய சர்வதேச முயற்சிகளுக்கு முள்ளிவாய்க்காலில் வைத்து அழைப்பை விடுத்திருக்கின்றார். 17 ஆண்டுகளாக பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு பொறுப்பு கூறல் எதுவும் இல்லை. பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு ஆதரவாக இருப்பதற்கு போரின் இறுதி கட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்ட மிக முக்கியமான இடமான முள்ளிவாய்க்காலில் மனித உரிமை கண்காணிப்பகம் பிரசன்னப்பட்டவை மிகவும் முக்கியமானதொரு தருணம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உண்மையும் அதுதான். 17 ஆண்டுகள் கடந்து இந்த அம்மையார் அவர்கள், கண்காணிப்பகத்தின் அம்மையார் அவர்கள் இந்த நிகழ்விலே கலந்திருக்கின்றார். உண்மையில் அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு சிறப்பான விடயம் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். இந்த விடயங்கள் ஒரு மாற்றங்களை கொண்டு வருமா என்று நாங்கள் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. கடந்த காலங்களில் போன்று சொல்லிவிட்டு செல்வதாக இல்லாமல் அதற்கான ஒரு செயற்பாட்டை தொடர்ந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் தமிழ் மக்களாகிய நாங்கள் எதிர்பார்க்கலாம். இதைவிட உள்நாட்டு போரில் போது கொல்லப்பட்ட பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களை நினைவு கூர்வதாக கனடா பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்திருக்கிறார். தனது உத்தியோகபூர்வ பக்கத்தில் 11 இட்டு அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழின படுகொலை நினைவு நாளில் ஸ்ரீலங்கா உள்நாட்டு போரின் போது கொல்லப்பட்ட பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களை நாங்கள் நினைவு கூறுகின்றோம் என்று அவர் தனது செய்தியிலே குறிப்பிட்டிருக்கின்றார். அத்துடன் கனடாவின் புலம்பெயர்ந்தோர் உட்பட பெரும் துயரங்களை எதிர்கொண்ட உயிர் பிழைத்தவர்கள், அவர்களது குடும்பங்கள் மற்றும் சமூகங்களுடன் நாங்கள் துணை நிற்கின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கனடா மண்ணிலே அவ்வப்போது தமிழ் மக்கள் விடயம் தொடர்பிலே கவனம் கொள்ளப்படுகின்றது. பல செய்திகள் அவ்வப்போது வெளியிடப்படுகின்றது. உண்மையில் தமிழ் மக்கள் விடயம் தொடர்பிலே இந்த சர்வதேசம் கவனத்தை கொள்ள வேண்டும். சர்வதேசம் இந்த போரை முடிப்பதற்காக பல லட்சம் கோடி பெறுமதியான உதவிகளை வழங்கி இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்தது. இதனால் எங்களுடைய தமிழர்களுடைய வாழ்க்கை ஒரு நிரந்தரமான ஒரு சுபீட்சமான வாழ்க்கை அளிக்கப்பட்டது. ஆனால் இன்று வரை நீதி இல்லாமல் வாழுகின்ற அல்லது சுதந்திரம் இல்லாமல் வாழுகின்ற இந்த தமிழர்களுக்கு ஒரு விடிவு கிடைக்க வேண்டும். ஒரு சர்வதேச ரீதியான அங்கீகாரத்துடன் இந்த தமிழ் மக்களுக்கு அவர்களுடைய அபிலாசைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதே எல்லோருடைய அவாவும் எதிர்பார்ப்பும். நல்லது அன்பு சொந்தங்களே, இடிமுழக்கம் சேனலோடு இதுவரை இணைந்திருந்தீர்கள். உங்கள் ஆதரவை வழங்குங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.